Hey guys, welcome back to my channel. In our channel என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா bread halwa எப்படி செய்ய போறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Before that நம்ம சேனலை subscribe பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா subscribe பண்ணி பக்கத்துல இருக்க bell icon press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபை ஆகும். உங்களுக்குலாம் bread halwa பிடிக்கும்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிரெட் ஹல்வா செய்ய தேவையான பொருட்கள் பார்த்துருவோம். பிரெட், ஒரு கப் பால், கொஞ்சமாக முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சை, ஒரு கப் சுகர், கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி, கொஞ்சம் கீ, ஒரு கப் ஆயில். ஃபஸ்ட்டு பிரெட்டை கட் பண்ணி வச்சுப்போம். பிரெட்டை சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் எண்ணெயில் நல்லா பொரியும். ஃப்ளேம் ஆன் பண்ணிப்போம். அதில் ஆயில் ஊற்றிப்போம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. எண்ணெய் காஞ்சதும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை போட்டுப்போம். ப்ரெட்டு வந்து கோல்டன் கலரில் வர வரைக்கும் அதை ஃப்ரை பண்ணிப்போம். நான் வந்து ஸ்வீட் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்களும் ஸ்வீட் ப்ரெட்டே எடுத்துக்கோங்க. சால்ட் எடுத்தீங்கன்னா ஹல்வாவில் வந்துட்டு சால்ட் ஃப்ளேவர் வரும். அதனால் நீங்களும் ஸ்வீட் ப்ரெட்டே எடுத்துக்கோங்க. பிரெட்டு நல்லா அந்த மாதிரி கோல்டன் கலர் ஆனதும் பிரெட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. இந்த பிரெட்டை தனியாக எடுத்துப்போம். இதே மாதிரி பேலன்ஸ் இருக்க பிரெட்டையும் பொரிச்சு எடுத்துப்போம். இப்போ நம்ம பிரெட்டை எடுத்துட்டு அதில் இருக்க எண்ணெயை நான் தனியாக எடுத்துட்டேன். இப்போ திருப்பி அதே பேனில் ஒரு ஸ்பூன் கீ ஊற்றி கொஞ்சம் முந்திரி, திராட்சை, பாதாம் மூணுத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். அவ்வளோதான். இப்போ இது தனியாக எடுத்து வச்சுப்போம். ஆல்ரெடி சுகர் போடாமல் நான் ஒரு கப்பு பால் காய்ச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை வந்துட்டு இப்போ இந்த பாலில் நம்ம பொரிச்சு வச்சுருக்க ப்ரெட்டை போட்டுருவோம். போட்டு பாலும் பிரெட்டும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் ஆக ஆக ஒரு கப் சர்க்கரை எடுத்து அதில் போட்டுப்போம். நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்போதான் மூணுமே நல்லா பிளெண்ட் ஆகி எல்லா பக்கமும் ஈவனாக சுகர் ஸ்ப்ரெட் ஆகும்.
கொஞ்சம் கீ ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அல்வாவோட கன்சிஸ்டன்சி நல்லா வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், காஞ்ச திராட்சை அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். அண்ட் ஃபைனலாக காடமன் பவுடர் போட்டு நம்மளோட பிரெட் அல்வா ரெடி. நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பரா இருக்கு, செம்ம சாஃப்டா இருக்கு. ஈஸியா சிம்பிளான டெசர்ட் செய்யணும்னா இந்த பிரெட் அல்வா செஞ்சு பாருங்க. சண்டேஸ்ல பிரியாணி அதெல்லாம் செஞ்சுட்டு ஈவினிங் டைம்ல இந்த பிரெட் அல்வா சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங்ல நான் உங்களுக்கு மீட் பண்றேன். Until then, bye from Darren. Bye.